அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். நம்புன என்ன ஏமாத்திட்டீங்க? கோட்டையில் பயங்கர மோதல், கப்சிப்பான அமைச்சர்கள். ஸ்டாலின் அப்செட் ஆனது ஏன்? 5000 ரூபாய் எல்லாரோட வங்கிக் கணக்கிலையும் வரவு வச்சிட்டோம் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல், அதுவும் இன்னைக்கு அதிகாரிகள்ட்ட மிக கோபமாக பேசியிருக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சா, அதிகாரிகள் பேச்ச நம்பாம குடும்பம், பிறகு அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர் தினேஷ், இவங்க சொல்றதுதான் முதல்வர் கேட்பார். இவங்க எல்லாரும் சேர்ந்து நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம், நாம தான் ஆட்சிக்கு வரப்போறோம்னு சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக காலத்தை தாழ்த்திட்டாங்க. ஏன் காலத்தை தாழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றோம்னா, நிதி நிலைமை இவங்க நினைச்ச மாதிரி இல்ல. பிடிஆர் அவர்கள் இருந்தபோது நிதி நிலைமை நன்றாக இருந்தது. இப்ப பிடிஆரா போன உடனே நிதி நிலைமை படுமோசம். முதல்வர் 6000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா உரிமை தொகை எடப்பாடி 2000 ரூபாய்னு சொல்லிட்டாரு. இப்பவே நம்ம 2000 ரூபாய்னு அறிவிச்சு 3 மாசம் அட்வான்ஸ் கொடுக்கலாம். அதுதான் ஸ்டாலினுடைய பிளான். ஆனா நிதி இல்ல. 4000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாரிகள். என்னங்க சொல்றீங்க? என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கறாங்க. தலையா அடிச்சுக்கிட்டாங்க, பிடிஆர் மாத்தாதீங்கன்னு. உங்கள நம்பி மாத்துனேன். எல்லாரும் சேர்ந்து முட்டுச்சந்துல நிக்க வச்சிட்டீங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. 1000 ரூபாய் குறைச்சு 5000ஆவது கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு சொன்ன காரணம் 3 மாசம் முன்பணம். அது இல்லாம கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபாய். எதிர்க்கட்சிகள் எல்லாருமே வருஷா வருஷம் கோடை காலம் வருது, அப்ப எல்லாம் 2000 ரூபாய் கொடுத்தீங்களா அப்படின்னு இன்னைக்கு கேட்கப் போக, மறுபடியும் திராவிட மாடல் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, ஏற்கனவே நிதி நிலைமை மோசம் அப்படின்னு பிடிஆர் சொல்லும்போது, இவர் சரியில்ல அப்படின்னு நிதித்துறை செயலாளர் அவரை போட்டுக் கொடுத்தார். இன்னைக்கு நிதித்துறை செயலாளர் கையை விரிச்சிட்டாரு. எந்த அதிகாரிகளை ஸ்டாலின் நம்புனாரோ அவர்களெல்லாம் சேர்ந்து முட்டுச்சந்துல நிக்க வச்சிட்டாங்க.